பாஜக மாநில பொதுச் செயலாளர் வானதி ஸ்ரீனிவாசன் கிட்ட பூ கொடுத்து ஐ லவ் யூ சொன்ன வாலிபரால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பிரதமர் மோடி பிறந்தநாள் விழா கோவையில நடந்தது. இதையொட்டி கோவை கோணியம்மன் கோவில்ல சிறப்பு வழிபாடும் நடந்தது. இதுல பாரதிய ஜனதா கட்சி மாநில பொதுச் செயலாளர் வானதி ஸ்ரீனிவாசன் கலந்துகிட்டாங்க. இதுல திரளான கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்துகிட்டாங்க. அப்போ வானதி ஸ்ரீனிவாசனோட கட்சி தொண்டர்கள் சிலர் போட்டோ எடுத்தாங்க. அந்த சமயத்துல சுமார் 25 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபர் வந்து வானதி ஸ்ரீனிவாசன் அருகே நின்று உங்களோட ஒரு புகைப்படம் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இதனால அவரும் கட்சி தொண்டர் அப்படின்னு நினைத்து புகைப்படம் எடுக்க அனுமதிச்சிருக்காங்க. அப்போ திடீர்னு அந்த வாலிபர் வானதி ஸ்ரீனிவாசன் கிட்ட கை குலுக்கி ஐ லவ் யூன்னு சொல்லிட்டாரு. இதை கேட்ட வானதி ஸ்ரீனிவாசனும் கட்சி நிர்வாகிகளும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. உடனடியா அந்த வாலிபரை பிடிச்சி உக்கடம் போலீஸ்ல ஒப்படைச்சாங்க. போலீசார் விசாரணையில அந்த நபர் மதுரையை சேர்ந்த முத்துவேல் அப்படிங்கறது தெரிய வந்தது. தொடர்ந்து அவரிடம் போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க. இது தொடர்பாக கருத்து தெரிவிச்ச வானதி, பொது இடங்கள்ல பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும் பங்கு எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னும், பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு முதல்ல வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வானதி ஸ்ரீனிவாசனுக்கு மணமாகி 2 மகன்கள் இருக்காங்க. +2 மற்றும் 8ஆம் வகுப்பு படிக்கிற வயதுல மகன்கள் இருக்கிற திருமணமான ஒரு பெண்ணிடம் இந்த மாதிரி முத்துவேல் நடந்துகிட்டது அநாகரிகத்தோட உச்சக்கட்டமாகவே பார்க்கப்படுது. இந்த சம்பவம் தொடர்பா வானதி ஸ்ரீனிவாசன் போலீஸ்ல புகார் எதுவும் அளிக்கல. ஆன போதும் பொது இடத்துல அத்துமீறல், அநாகரிகமா நடந்து கொள்ளுதல் ஆகிய சட்டப்பிரிவுகள்ல முத்துவேல் மேல உக்கடம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்காங்க. பின்னர் கோவை 5வது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுல முத்துவேல் ஆஜர்படுத்தப்பட்டாரு. அங்க அவருக்கு 500 ரூபாய் அபராதமா விதிக்கப்பட்டது. அபராத தொகையை கட்டியதை தொடர்ந்து முத்துவேல் விடுவிக்கப்பட்டாரு. இதெல்லாம் பேசுறீங்களே, ஜெயலலிதா சிறைப்பட்டதுக்கு 100 பேர் செத்தானே, யாருங்க உணர்வு வெளிச்சில முறுக்கி விட்டது? யாரு முறுக்கி விட்டது? அன்னைக்கு ஜெயலலிதா போய் ஒளி வாங்கி வச்சு கேட்கல. உங்களுக்காக நீங்க ஆன்சங் சூக்கியா, நீங்க அன்னை தெரேசாவா, அன்னி பெசன்ட் அம்மையாரா? எதுக்கு நீங்க உங்களுக்காக செத்தான்னு ஒருத்தன் கேட்கல?